வணக்கம். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பலா ரகங்களை பொது இடங்களில் நடவு செய்து சாதனை படைத்த நபரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழுசா பார்க்க போறோம். கேரளாவில் திருச்சூருக்கு அருகே இருக்க இருஞ்சாகல் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் வளைகுடா நாடான துபாயில் சுமார் 11 வருடங்கள் வேலை செஞ்சு 1995 இருந்து 2006 வரை வேலை செஞ்சுட்டு 2006ல் இந்தியாவுக்கு திரும்ப சென்றிருக்காரு. அவருக்கு சொந்தமான வெறும் 12 சென்ட் இடத்துல பலா கன்றுகளை உற்பத்தி செய்து பாக்கெட் போட்டு உற்பத்தி செய்து பொது இடங்களில் நடவு செய்திருக்காரு. அதே நேரம் அவருடைய குடும்ப வருமானத்துக்கு 3 சக்கர வாகனத்தில் சோப்பு, மெழுகுவர்த்தி, சூடம்பத்தி இந்த மாதிரி பொருட்களை விற்பனை செய்து வீடு வீடாக தெரு தெருவாக விற்பனை செய்துக்கிட்டேவும் பொது இடங்களில் இந்த மரங்களை பலாக்கன்றுகளை நடவு செய்துகிட்டே போயிருக்காரு. இவர் விதைகள் எல்லாமே, இவர் எடுத்த விதைகள் எல்லாமே 100 வருடத்துக்கு மேற்பட்ட பலாக்கன்றுகளிலிருந்து எடுத்தவர் எடுத்து கொண்டு நடவு செய்திருக்காரு. 44 வகையான பழைய காலத்து ரகங்களை, அதாவது பழைய கால ரகமான தாமரை, கால்பந்து, வரிக்காய், காசுமங்கா, தென் வரிக்காய், அதிமதுரம் இந்த மாதிரி ரகங்களை பழைய வகையான ரகங்களை எடுத்துட்டு விதைகளை எடுத்துட்டு அவர் 12 சென்ட் இடத்துல பாக்கெட் போட்டு அப்படியே நடவு செய்துட்டே இருந்திருக்காரு. இவர் நடவு செய்ததை பார்த்து அந்த ஊர் தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவார்டு சாதனை அவார்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது இல்லாமல் இவர் 2021ல் ஒரு புக்கை ஒன்று எழுதியிருக்கார். அந்த புக்கையும் உள்ளே இணைச்சிருக்கேன் பாருங்க. அந்த புக்கையும் எழுதி அதை கேரள அரசுக்கு வேளாண் துறைக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு. இப்பயும் ஆன்லைனில் இந்த புக்கு கிடைக்கும். இவருக்கு கேரள அரசு இவர் கேரளாவுக்கு ஒரு முறை, கேரளாவில் வயநாடு பகுதியில் ஒரு முறை செல்லும்போது குறுகிய வேருடைய ரப்பர் மரங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. 1960ல் இந்த பகுதியில் அதிகமான பலா மரங்கள் வயநாடு பகுதியில் இருந்தது. ஆனால் இப்போது இருக்கிறது சல்லி வேருடைய ரப்பர் மரங்களே இருக்க வருத்தப்பட்டிருக்காரு.